தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான இரவு வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 10/5/2025 ஆகிறது. இன்றைக்கி நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்தை தற்பொழுது சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். உங்கள் மாவட்டம் முழுவதும் இன்று இரவு மழை பெய்யுமா, வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யுமா, தீவிரமான மழை எப்போது பதிவாகும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. நான் வந்து சொல்கிறேன், இன்று இரவு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சில இடங்களை பதிவாகும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம அறிவித்தபடியே மதியமே ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழைங்க. இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவானது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, அது குறிப்பாக மானாமதுரைக்கும் சிவகங்கை, காரைக்குடி, அதே போல் மேலூருக்கு கிழக்கே பார்த்திங்கன்னா இன்று மதியம் முதல் தற்பொழுது வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு. மதியம் முதல் மழை வந்து தீவிரமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை நேரம் கூட தஞ்சாவூர் மாவட்டம் சில இடங்களில் கனமழைங்க. தஞ்சாவூர் மாவட்டம் தெற்குப்புறம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் இந்த கந்தரவக்கோட்டை, செங்கிப்பட்டிக்கு கிழக்கே வல்லம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை பதிவாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மழை அப்படிங்கிறது செயலந்து விட்டது. இப்போ எங்கே மழை உருவாகி இருக்குன்னா, புதிதாக ஒரு மலை மேகம் திருக்கோவிலில் திருவண்ணாமலைக்கு தெற்குப்புறம் ஒரு அதீதமான ஒரு மலை மேகம் அது வந்து தீவிரமாகிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் திருக்கோவிலூர், சின்ன சேலம், ஆத்தூர், சேலம் மாவட்டத்தை கூட மழை எதிர்பாருங்க. சேலத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது, மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கெல்லாம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் எதிர்பாருங்க. இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு, அதே போல் ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், ஆரணி, வந்தவாசி, திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர், உளுந்தூர்பேட்டைக்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மழை மேகம் அதிபயங்கரமாக தீவிரமாக ஆகிட்டுருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு மேகமாக கூட மாறலாம். அப்படி மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறிச்சுன்னா அது தெற்கு நோக்கி கூட திரும்பலாம். தெற்கு நோக்கி என்றால் பெரம்பலூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் பக்கம் வரலாம், பார்க்கலாம். ஆனால் அடுத்த வரக்கூடிய மணி நேரங்களில் திருக்கோவிலூர் மற்றும் சின்ன சேலம், உளுந்தூர்பேட்டையை மையமாக வைத்து அதீதமான ஒரு இடி மின்னல், அதீதமான ஒரு மழையை கொடுக்க போகுது. எனவே வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த திருக்கோவிலூரில் இப்போ கனமழை பெஞ்சிகிட்ருக்கு. திருக்கோவிலூர், அதே போல் இந்த சங்கராபுரம், இன்னும் சற்று நேரத்தில் கள்ளக்குறிச்சியெல்லாம் மழை தொடங்க போகுது. அதே போல் சின்ன சேலம், வேப்பூருக்கு வடக்கே மழை தொடங்கும். அதே போல் இந்த பொன்னாடம், செந்தூரை, அரியலூர், பெரம்பலூருக்கு வடக்கே வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. கவனமாக இருங்க. அந்த திருக்கோவில் திருவண்ணாமலைக்கு தெற்கே அதிபயங்கரமான ஒரு மேகம் பிக்கப் ஆகிட்டு இருக்குது. அது வரக்கூடிய மணி நேரங்களில் திருவண்ணாமலை கூட மழை கொடுக்கலாங்க. திருவண்ணாமலை, அதே போல் திருவண்ணாமலைக்கு வடக்கே வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், உள் மாவட்டங்களில் கூட மழை கொடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. சென்னைக்கெல்லாம் இன்றைய இரவு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தாங்க. சென்னை, தாம்பரம் எல்லாமே மழை பெஞ்சிருக்கணும். மழைக்கான வாய்ப்பு நேரம் பார்த்திங்கன்னா குறைந்து விட்டது. இருந்தாலும் வரக்கூடிய நாட்களை மையமாக வைத்து பெய்யும். சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, பொன்னேரி, பழவேற்காடுக்கெல்லாம் சென்னை மாநகரம் முழுவதும் நாளை அல்லது நாளை மறுநாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு மழை பொழிவு சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதீதமான மழையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது வட மாவட்டம் நோக்கி. கவனமாக இருங்க. ஸோ இன்று இரவு மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம், வடக்கு டெல்டாவில் மழை வாய்ப்பு இருக்குது. வடக்கு டெல்டா தஞ்சாவூர், திருச்சிக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது. 11 மணி வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. கும்பகோணம், மன்னார்குடிக்கு வடக்கே, அதே போல் சீர்காழி, ஜெயங்கொண்டம், நெய்வேலி, உளுந்தூர்பேட்டைக்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்பு. சேலம் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி, நாமக்கல், துறையூருக்கெல்லாம் கனமழை பெய்யலாம் இன்று இரவு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் மேட்டூர், ஈரோடு மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. ஏன்னா ஈரோடு மாவட்டம், திருப்பூர் பக்கம் ஒரு மேகம் கூட இல்லை. மேகங்கள் உருவானால் அது பிக்கப் ஆகும். இப்போ அந்த பக்கம் ஒரு மேகம் கூட இல்லை. இருந்தாலும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி, அதே போல் ஆத்தூர், சின்ன சேலம் இல்லாமல் அதிகமான ஒரு மழை வாய்ப்புங்க. அரூர், ஊத்தங்கரை, தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கெல்லாம் இன்று இரவு மழை வரலாம், அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன சார் இது தென் மாவட்ட மக்கள் வர மாட்டேங்கிறீங்க, மதுரை பக்கம் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பீங்க.
தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க தென் மாவட்ட மக்கள். இருந்தாலும் இன்று இரவு திண்டுக்கல், மணப்பாறை, மதுரைக்கு வடக்கு, அதேபோல் தேனி மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. மதுரைக்கு தெற்குப்புறம் இந்த கோவில்பட்டிக்கு வடக்கே மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு ஒரு ஒரு அதீதமான மழையெல்லாம் இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு நாளை எதிர்பாருங்க. சில இடங்கள் நாளைக்கு மழை பதிவாகும். நாளை மறுநாள் முதல், அதாவது மே மாதம் 12ஆம் தேதி இல்லைனா 13ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்கள் முழுவதும் நம்ம எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, தேனி, விருதுநகர், அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, விளாத்திக்குளம் எல்லா இடங்களுக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளை மறுநாள் முதல் அதீதமான ஒரு மழை இருக்கிறது. தென் மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா தென் மாவட்ட மக்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, ராஜபாளையம் மழை இல்லை, மதுரை பக்கம் மழை இல்லை, திண்டுக்கலுக்கு மழைன்னு கேட்குறீங்க. உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்க கனமழை வருகிறது மிக கனமழை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றிரவு மழை வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் அதிதீவிரமாக ஒரு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் படிப்படியாக பரவலான மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கரூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லா இடங்களுக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. நாளை மறுநாள் முதல் மே மாதம் 13ஆம் தேதி முதல் இந்த பரவலான மழை எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம், அதே போல் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, பாலக்காடு கணவாய் பகுதி, திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் முழுவதுமே கனமழை கண்டிப்பாக உறுதி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டம் மற்றும் வட தமிழகம், வட உள் மாவட்டம், கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் எல்லா கடலோர மாவட்டங்கள் முழுவதும் அதீதமான ஒரு மழை தான். குறிப்பாக இந்த வட தமிழக உள்பகுதி வேலூர், ராணிப்பேட்டை, சித்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் அதீதமான ஒரு மழை பதிவாகும். தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. மழை பொழிவு அதிகமாக இருக்குங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, என்ன சார் இது மழை இருக்குங்கிறீங்க, இது வரைக்கும் மழை வந்த பாடே கிடையாது அப்படின்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பேடு கமெண்ட் கொடுக்குறீங்க. என்ன சார் இது மழை வருங்கிறீங்க, அதுக்கப்புறம் மழை வராதுங்கிறீங்க, என்ன சார் இது பொய் சொல்கிறீங்களா அப்படி நிறைய பேர் பேடு கமெண்ட் போடுறீங்க. அதாவது பேடு கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் புரிகிறது, விவசாயியுடைய கஷ்டம் எனக்கு தெரிகிறது. ஏன்னா அது அவங்க கோபத்தோடு தான் போடுறாங்க. ஏன்னா அங்கே ஊரில் மழை இல்லை, அதனால் அவங்க கஷ்டப்பட்டு அவங்களோட வெறுப்பில் போடுறாங்க. என்ன சார் இது மழை பெய்யுங்கிறீங்க, ஒரு துளி மேகம்னா ஒரு வெறுப்பாக போடுறாங்க. தயவுசெய்து கோவப்படாதீங்க, வெறுக்காதீங்க. தயவுசெய்து பேடு கமெண்ட் போடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிச்சயமாக தென் மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை அதீதமாக பெய்யதான் போகிறது. அதற்கான நாள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. நிச்சயமாக வரக்கூடிய மே மாதம் 13ஆம் தேதி முதல் அதீதமான மழையெல்லாம் இருக்குது. வட மாவட்டம் முழுவதும் மற்றும் வட உள் மாவட்டம், கடலோர மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம ஒரு சிறப்பான மழை எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் மேற்கு உள் மாவட்டம் முழுவதும் கனமழை பரவலாகவும் சில நேரங்களில் மிக அதீதமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மழை இல்லைன்று கவலைப்படாதீங்க, மழை வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்று இரவு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அறிவிக்கப்படுகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் திருவண்ணாமலை, சேலம், ஆத்தூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் வடக்கு டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெய்வேலி இப்போ உளுந்தூர்பேட்டைக்கு மிக அருகில் ஒரு மலை மேகம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்குது. அந்த மலை மேகம் மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறினால் அது தெற்கு நோக்கி வரலாம். தெற்கு நோக்கி என்றால் வடக்கு டெல்டா வரைக்கும் வரலாம். அது பார்க்கலாங்க, ஒரு வாய்ப்பாக இருக்குது. திருவண்ணாமலை, திண்டிவனம், வந்தவாசி மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு இன்று சில இடங்களில் மட்டும் 11 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கலுக்கு வடக்கே இன்று இரவு கனமழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் 11 மணி வரைக்கும் இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு குறைவு தான். தென் மாவட்டங்களுக்கு நாளை முதல் எதிர்பாருங்க. இன்றிரவு மழை பெய்தால் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும். ஸோ நாளை முதல் அறிக்கையை பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். நாளை காலை முதல் அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க.